இலங்கையில் யாழ்ப்பாணம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான வீடு, ஒரு குட்டி வீடு. அந்த குட்டி வீட்டில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குட்டியோண்டு அக்கா, ரொம்ப சின்ன அக்கா தான். அவங்களுக்கு வயசு ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும் அக்காவுக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பா கூட அம்மா கூட நல்லா ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. யாழ்ப்பாணத்தில் திடீர்னு அங்கே சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே குண்டு டம் 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 அப்படின்னு குண்டா போட்டாங்களா. அந்த குண்டு போட்டதில் அக்காவுடைய அப்பா இறந்துட்டாங்க. அக்கா பேர் சுபா, அம்மா பேர் பாக்கியம். அக்கா 3 வயசில் இருக்கும்போதே அப்பா இறந்தனால அம்மாவுக்கு பாக்கியம்மாக்கு என்ன வேலை செய்யனே தெரியல. ஏன்னா அவங்க அப்பா தான் வேலையெல்லாம் பார்த்து இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்களா. வேறு வேலை தெரியாதனால பாக்கியம்மா என்ன பண்ணாங்கன்னா சுபாக்காவை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தரையெல்லாம் தொடச்சி அதில் வர்ற சம்பளத்தை வச்சு தான், அதில் வர்ற காசை வச்சு தான் பாக்கியக்காவுக்கு சோறு கொடுப்பாங்க. பாக்கியம்மா சுபாக்காவுக்கு சோறு கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க. இப்படி போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுபாக்கா பெருசாக வளர்ந்துட்டாங்க. வளர்ந்தா திடீர்னு சுபாக்காவுக்கு அமெரிக்காவில் ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அமெரிக்காவில் வேலை கிடைச்சோன்னே அம்மாவை யாழ்ப்பாணத்திலேயே விட்டுட்டு சுபாக்கா அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்கா போய் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்களா. சுபாக்கா ரொம்ப டேலண்டான ஆள், சரியான பிரில்லியன்ட். அங்கே போன இடத்துல அவங்க எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாங்களோ அந்த பாஸையே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி அங்கே அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பேர் ஆப்ரஹாம். அவன் பேர் என்னது? ஆப்ரஹாம். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பாஸ் ஒரு யூதர். இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவார் சுபாக்காவை. ஆப்ரஹாமை ரொம்ப நேசிப்பார். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சுபாக்காவுடைய வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க, சுபா உன்னோட அம்மா யாழ்ப்பாணத்தில் தனியாக தானே இருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நாம் போக முடியாது பார்த்துக்கோ, நம்ம அவ்வளோ தூரம் உடனே ட்ராவல் பண்ண முடியாது. அந்த என்னன்னாலும் உங்கள் அம்மாவுக்கு இப்போ ஒரு சுகவீனம்னு வச்சுக்கோ, ஏன் யார் பார்த்துக்குவா, அதனால் நீ ஒன்று பண்ணு, அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்துடலாமே அப்படின்னு சொன்னாங்க. சுபாக்காவுக்கு மனசே இல்லை. அவங்க அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப வற்புறுத்துறதுனால அவங்க அம்மாவை கூட்டிக் கொண்டு இங்கே வச்சுட்டாங்க. அமெரிக்கா வந்துட்டாங்க. பாக்கியம்மா எப்படி இருப்பாங்க? நம்மளை மாதிரி அத்தை மாதிரி சாரி கட்டியிருப்பாங்க, வயசான கொண்டை போட்டிருப்பாங்க. அவங்க அமெரிக்காக்கார மாதிரி ஜீன்ஸும் ஷர்ட்டுமா போட்டிருப்பாங்க, போட மாட்டாங்கல்ல. அப்போ அப்படியே அமெரிக்காவில் அவங்களோட வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே வந்திருக்கிறது பிடிக்கலை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், நம்ம பேரன் ஆப்ரஹாம் இங்கே என்ன இருக்கிறான், நம்ம ஆப்ரஹாமோட நல்லா விளையாடலாம். அவனை செல்லம்மா ஆபி ஆபி அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவங்கள செல்லம்மா என்ன கூப்பிடுவாங்க? ஆபின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த சுபாக்கா இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு அவங்க அம்மாவை பார்த்தாலே பிடிக்கவே செய்யாது. நீ என்னோட பையனை தொடக்கூடாது, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம், உன்னோட பட்டிக்காட்டுத்தனத்தெல்லாம் நீங்கள் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவாங்க. ஆனால் பாக்கியம்மாவுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், நான் எப்படினாலும் என் பேரனை வச்சு இங்கே நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துகிட்டே இருந்தாங்களா. அவங்க ஊரில் ஒரு நாள் ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு சுபாக்கா சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க. அதோட பாட்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரூமில் இருந்து வேகமாக கீழே இறங்கி பேரனுக்கு இடியாப்பம் செஞ்சு சொதி வச்சு அதை அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்களா.
திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்து பார்த்தா சுபாக்கா நிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நீ என் பிள்ளைக்கு இடியப்பம் கொடுக்க கூடாது, நீ எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். நாங்கள் அமெரிக்கர்கள், நாங்கள் இந்த உணவை சாப்பிட மாட்டோம் என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோபத்துல வேகமா பேசினாங்களா. பேசிட்டு சொன்னாங்க, இங்க பார், நான் உன்ன மாதிரி தர தொடக்க வைக்கணும்னு நினைக்கிறியா? நானும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ நாங்க யார் தெரியுமா? யூதர்கள். நான் ஜூஸா மாறிட்டேன். என் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ரொம்ப வேகமா பேசிட்டாங்க. பேசின உடனே பாக்கியமாவுக்கு ரொம்ப ஒரே அழுக. ஐயோ, என் பிள்ளைய அப்பா இல்லாம தனியா அந்த ஆஸ்பத்திரியில் தர தொடச்சு வளர்த்தேன். ஆனா என் பிள்ளை என்ன இப்படி பேசுதே அப்படின்னு அவங்களுக்கு அழுகையா வந்தாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம், என் பேரன் ஆபிக்காக நான் இங்கே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபியோட விளையாடுவாங்க. இப்படி இருந்துகிட்டே இருந்தாங்களா. கொஞ்சம் வருஷம் ஆச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு போது அவங்க ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். யூதர்களுக்கு நிறைய பண்டிகை வரும். அதில் கனுக்கா அப்படின்னு ஒரு பண்டிகை அவங்களுக்கு வந்துச்சு. அந்த பண்டிகையில் அவங்க சொந்தக்கார எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட முன்னாடியே சுபாக்கா சொல்லிட்டாங்க, இங்கே பாரம்மா, நீ மேலேருந்து கீழே வரக்கூடாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்க, நீ மேலே இருந்து நாங்கள் வான் உன்னை சொன்னாதான் நீ வரணும். உனக்கு ஒரு பெல் வச்சிருக்கேன்ல, அந்த பெல்லை நீ நாங்கள் அடித்தா நீ வரணும். நீ அதுக்கு மிஞ்சி இங்கே கீழே வந்தா உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு அவங்க ரொம்ப வேகமாக சொல்லிட்டு அவங்க எல்லாரும் குடிக்க டான்ஸ் ஆட அவங்க வீட்டில் பயங்கரமான ஒரு பார்ட்டி நடக்குது. பாக்கியமா மேலே உக்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்களா. திடீர்னு அபி என்ன இருக்காங்கல்ல, அபி கத்துறாங்க. அவங்க ஆபி கத்துற நேரமும் ஒரு கண்ணாடி கிளாஸ் டமால்னு விழுந்து உடையிற நேரமும் ஒரே நேரமா இருந்ததா. பாட்டி பயந்துட்டாங்க. அவங்க பாட்டி நினைச்சிட்டாங்க, ஐயோ என் பேரனுக்கு ஏதோ கிளாஸ்ல பீங்கான் குத்திருச்சு போலன்னு வேகமா படியிலிருந்து இறங்கி வந்து என்னாச்சு 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 அப்படின்னு கேட்டாங்களா. சுபாக்காக்கு பயங்கர கோபம். ஒண்ணுமில்ல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வீட்டுக்காரவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க பாருங்க, நமக்கு நிறைய காசு இருக்கு, நிறைய பணம் இருக்கு, அதனால எங்க அம்மாவை ஒரு பெரிய ஒரு ஓல்டேஜ் ஹோம், முதியோர் இல்லத்தில் கொண்டு என்ன செஞ்சிருவோம், சேர்த்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க, ஏன் அவங்க ஒரு ஆள் தானே இருக்காங்க, அவங்க நம்ம கூட இருக்கட்டும்னா. சுபாக்கா கேட்கவே இல்லை. அவங்க ரொம்ப வற்புறுத்தினதுனால இவங்களை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துல போய் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த முதியோர் உள்ள எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நல்ல வசதியா இருக்கும். அந்த ரூம்குள்ள யாராவது வரணும்னா ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு அந்த கதவுனுடைய ஒரு பகுதியை இப்படி தேய்ச்சாங்க அப்படின்னா கதவு தானா என்ன செஞ்சிரும், திறந்துரும். யாருமே அந்த ரூமை தட்டவே மாட்டாங்க. அவங்களாம் வருவாங்க, தரையை துடைப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா சுகர் இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆனால் பாக்கியமாக்கு அழுகையா வரும். அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க, நம்ம யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு நினைப்பாங்களா. ஒரு கனவு வரும். அவங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு பழாமரம் இருக்கும், ஒரு வாழை மரம் இருக்கும், ஒரு செம்பருத்தி செடி இருக்கும். அவங்க அந்த பழாப்பழம் பழுத்த உடனே சுபாக்காக்கு அதை பிச்சு அந்த விதையெல்லாம் எடுத்து அந்த ஊட்டி விடுறதெல்லாம் ஞாபகம் வருமா. அப்படியே முழிச்சு பார்ப்பாங்க, அது கனவாக இருக்கும். அப்படி கண்ணீராக ஓடும்.
யாருமே நம்மளை பார்க்க வரலையே, யாராச்சும் வருவாங்களா, நம்ம பேரன் வருவானா, நம்ம மக வருவாளா, நம்ம மருமக வருவானா? ஏன்னா அவங்க 3 பேர் தானே அந்த ஊரில், அவங்களுக்கு தெரியும், யாரையும் தெரியாதுல்ல. வருவாங்களான்னு பார்த்துட்டே இருப்பாங்களா, யாருமே வரமாட்டாங்க. அப்படியே ரொம்ப சோர்ந்து ஒரு நாள் அவங்களோட ஸ்டூலில் உக்காந்துட்டு இருப்பாங்களா, திடீர்னு டக் 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 டக்னு கதவு தட்டுற சத்தம் கேட்கும். இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். ஏறும் கதவை யார் தட்டுறா அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா ஒரு 16-17 வயசு உள்ள ஒரு அழகான வாலிபன், நல்ல கண்ணெல்லாம் ப்ளூ கலராக இருப்புமா, அந்த ஒரு பையன் நின்றுட்டு கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்குவான். பார்த்தா அபி வந்திருப்பான், ஆபிரகாம் வந்திருப்பான். பாட்டிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஏ அபி, நீ எப்படி வந்த? உனக்கு பாட்டி ஞாபகம் இருந்ததா? பாட்டிமா, நான் எப்போதுமே உங்களை தான் பாட்டிமா நினச்சிட்டு இருப்பேன், என்னை உள்ள விடுங்க, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பாட்டிமாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே பேரனை கூட்டிட்டு கீழே ஒரு மால் இருக்கும், மால்னா ஜாமான் வாங்குற இடம், அங்கே போய் இடியப்பத்துக்கெல்லாம் ஜாமான் வாங்கிட்டு பேரனுக்கு நல்ல இடியப்பெல்லாம் புழிஞ்சு சொதிலாம் வச்சு பேரனுக்கு அவங்க ஊட்டி விட்டு பேரை இவங்களுக்கு ஊட்டி விட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்களா. அப்போ பாட்டி கேட்பாங்க, ஏன் அபி, இன்றைக்கு நீ எப்படி வந்த? பாட்டியம்மா இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா அப்படி கேட்ட உடனே அபி சொல்லுவான், அவங்களுக்கு என்ன பாட்டி, இன்னும் நல்லா இருக்காங்க, இன்னும் மேலே மேலே நல்லாவே இருப்பாங்க. சரி, நீ எப்படி இங்கே வந்த? இன்னைக்கு பாட்டிமா எங்களுக்கு ஒரு திருவிழா. அந்த திருவிழா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் செய்த பாவமும் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தையும் நாங்கள் கும்பிடுற கடவுள் மன்னிப்பாரு அப்படின்னு நாங்கள் போய் ஜபம் பண்ணுற ஒரு நாள். அதுக்காக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அங்கே போயிருக்காங்க. நான் அப்போ இப்படி நீ போகலையா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு திருவிழானா உனக்கு திருவிழா தானே அது அப்படி கேட்டாங்களா. அப்போ ஹாபிச்சனா, அதனால தானே திருவிழாவை கொண்டாட நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னடா சொல்கிற அப்படின்னு பாக்கியம்மா கேட்ட உடனே ஹாபி சொல்லுவான், பாட்டிமா அவங்க திருவிழா அங்கே கொண்டாட போயிருக்காங்க, நான் எங்கள் அம்மா அப்பா செஞ்ச பாவத்தையும் நான் செஞ்ச பாவத்தையும் பரிகாரம் தேடுறதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பாட்டியம்மாவுக்கு சிரிப்பாக வந்துடும். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் முழுவதும் பாட்டியோட ஹாபி உட்காந்து பேசிகிட்டே இருப்பானா. சாயங்காலம் ஆனோடனே ஹாபிக்கும் அழுகையாக வந்துடும், பாட்டியம்மாவுக்கும் அழுகையாக வந்துடும். டே ஹாபி, நீ வராமல் இருந்தால் கூட எனக்கு நல்லா இருந்திருக்குண்டா. நீ எப்போ வருவேன்னு நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், உனக்கு நினச்சிட்டே இருப்பேன் அபி, எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே சொல்லுவாங்களா. அப்போ ஹாபி சொல்லுவான், பாட்டிமா நான் எப்பொழுதுமே உங்களை தான் நினச்சிட்டே இருப்பேன், எப்பொழுதுமே உங்களை தான் பாட்டிமா நான் நினைப்பேன். எப்படி சொல்கிறேன்? உனக்கு என்னப்பா, நீ இப்போ பெரிய பையனாயிட்ட, இனி ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ்லாம் முடிக்கணும், உனக்கு கல்யாணம் ஆயிரும், இனி ஒன்றை தானே நீ பார்த்துக்க முடியும் அப்படின்னு பாட்டிமா சிரிப்பா சொன்ன உடனே ஆபி சொல்லுவான், இல்லை பாட்டிமா, எங்கள் உலகத்தை பற்றி உனக்கு தெரியாது பாட்டிமா, எங்கள் உலகம் பெரிய உலகம், அந்த உலகத்தில் நாங்கள் வாழணும் அப்படின்னா இந்த பத்தியா பாட்டிமா, நான் வச்சிருக்கிற செல் பார்த்தியா, நான் வச்சிருக்கிற லேப்டாப் பார்த்தியா பாட்டிமா, நான் வச்சிருக்கிற லேப்டாப்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் நாங்கள் போய் போய் எங்களுடைய காரியங்களை நாங்கள் தேடுவோம். அது எல்லாத்துலேயும் பாட்டிமா நான் என்ன தெரியுமா வச்சிருக்கிறேன்? பாக்கியம் 1, பாக்கியம் 1 2, பாக்கியம் 2 3, பாக்கியம் 3 4 அப்படின்னா பாட்டிமா நான் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா வச்சிருக்கேன் கிராண்ட்மா? நான் இந்த உலகத்தில் என் அம்மா அப்பாவை கூட மறந்துடுவேன் பாட்டிமா, என் அம்மா அப்பா கூட எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவேன்.
ஆனால் உன்னை என்னால் மறக்க முடியாது பாட்டிமா. உன்னை என்னால் வேண்டான்னே சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலையில் நான் எழும்பி எங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நான் உடனே என்னோடய செல்லை திறந்தேன்னா பாக்கியம் 1 2 அதை ஓப்பன் பண்ணால் தான் என்னோடய செல்லை திறக்கும். 3 4 அப்படின்னு சொன்னால் தான் என்னோடய லேப்டாப் திறக்கும். அதனால் பாட்டிமா நீ கவலைப்படாத, நான் எப்பொழுதும் இந்த உலகத்தில் உன்னை நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அழுத கண்ணோட போவானா? பாட்டிமா உள்ளே இருந்துட்டு நினைப்பாங்க, நம்ம மகன் நம்மளை நேசிக்கலைனாலும் நம்ம பேரை நம்மளை மறக்காமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா அவனுக்காக ஜெபம் பண்ணி அந்த முதியோர் இல்லத்தில் அப்படியே இருந்து தன்னோட காலத்தை ஓடி முடிச்சதா அந்த கதையில் முடியுது. உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீ எவ்வளவுதான் பெரிய ஆளானாலும் உனக்கு அம்மா பிடிக்காம இருக்கலாம். சில பேர்லாம் அந்த சுபாக்காவுக்கு ஏன் உங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னா, நம்ம அம்மாவை நேசிச்சா நம்ம கௌரவம் போயிடும். நம்ம அம்மா சாதாரணமானவங்க. இப்போ பாரு, நீ ஒருவேளை படிச்சிருக்கலாம், உனக்கு லேப்டாப் தெரியலாம், உனக்கு கம்ப்யூட்டர் தெரியலாம், நீ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? உன்னோட அம்மா தானே காரணம், உன்னோட அப்பா தானே காரணம். அதனால் நீ யார் மாதிரி இருக்கணும்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு தீம் படிச்சிங்க பார்த்தீங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆபி என்ன நல்ல எளிமைனா தாழ்மையா இருந்தாங்க. சுபாக்கா பெருமையா இருந்தாங்க. ஆனா சுபாக்கா ஆசீர்வாதத்தை பெறல, ஆபி என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு உனக்கு அத்தை என்ன சொல்றேன்னா, நீ எவ்வளவு உயர்ந்தாலும் இந்த உலகத்துல நீ தாழ்மையா இருந்தா நீ எப்பொழுதுமே நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஓகேவா?